உங்களுக்கே தெரியும் 2017 ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நிதி யாருக்கும் உங்களுக்கு பத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு கிடைக்கிது 29 பைசா தான் நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு நம்மளே மாநில அரசுகள் இவங்க நம்மளே சுயமாக அந்த மாதிரி இந்த நிதி இது பண்ணுறதுல இதெல்லாம் ஒன்று கனிமங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் இதுவுமே எங்களுடைய ஒப்புதல் இருக்கணும். நாளைக்கு ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரக்சரே மாற்றலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வரைக்கும் இது கனிமங்கள் சம்மந்தமான வரி பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்குலாம் கிடைக்குது. இதில் மாற்ற போகிறது அதுவுமே மேஜர் மினரல்ஸ், அதாவது நிலக்கரி, காப்பரு, அதே மாதிரி உங்களுக்கு பிற என்ன லிக்னைட்டு, முக்கியமான 11 மேஜர் மினரல்ஸ் தான் நாங்கள் கை வைக்கிறோம். மைனர் மினரல்ஸ் கிட்டத்தட்ட 49 மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் பண்ணலை. நாங்கள் என்ன சொன்னோம் அப்போ அமைச்சர்கிட்ட, நீங்கள் ஒரு ஜென்ரல் கிளாஸ் கொடுக்குறீங்க. அந்த ஜென்ரல் கிளாஸ் 9D கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுகள் கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் மேலே வரி பொறுத்த வரைக்கும் எந்த வரியும் ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் இங்கே கொண்டு வர முடியாதுன்னு ஒரு ஜென்ரல் கிளாஸ் போட்டிருக்கீங்க. நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றலாம். இன்றைக்கி 85 விழுக்காடு மாநில அரசுக்கு அந்த நிதி கிடைக்குதுன்னா நாளைக்கு அது 85 விழுக்காடு ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கலாம். இதுதான் எங்களுடைய வரி. இதை தெளிவுபடுத்துறதுக்காண்டியே நீங்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், மாநில அரசுங்கிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இதை மசோதா கொண்டு வரணும்னு சொன்னால். ஆனால் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இதில் என்னென்னா, நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு அதிகாரி அந்த அமைச்சருடைய பேசிகிட்டு இருக்கும் ஒரு கருத்தை சொல்கிறார். கிட்டத்தட்ட இது 2024 உச்சநீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னேன், 9 நீதிபதி கொண்ட அமர்வு ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது இருக்கிற வரி விதிக்கிற உரிமை நாங்கள் மாநில அரசுக்கு தான் உண்டு தெளிவுபடுத்துகிறாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக கிட்டத்தட்ட கடந்த 10-15 வருஷமாக பல மாநிலங்களில், அதாவது இந்த மைனிங் கம்பெனிஸ், இந்த கனிமங்களில் ஈடுபட்டிருக்க கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரி சொன்னது எவ்வளோ தூரம் தெரியல, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நிலுவையில் இருக்கான் கட்ட வேண்டியது. எனக்கு உடனே எங்களுக்கெல்லாம் என்ன பட்டுச்சுன்னா, அப்போது அந்த தனியார் நிறுவனங்களை இந்த மைனிங் கம்பெனிஸுக்காண்டி அவங்களுக்காண்டியே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் வருது. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் சொல்கிறது ஒன்றிய அரசு, இது கான்ஸ்டியூஷன் படியே பார்த்தீங்கன்னா அதான் மினரல் பேரிங் லேண்ட், கனிமங்களை சார்ந்த இந்த இது பொறுத்த வரைக்கும் கனிமங்களை இதுக்கு மேலே இருக்கிற வரியை விதிக்கிற அந்த அதிகாரம் அரசியல் சாசன சட்டப்படி மாநிலத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ புதுசாக கொண்டு வராங்க. என்ன நோக்கத்துக்காண்டி கொண்டு வராங்க, அங்கே தான் யாரோ ஒருத்தர் சில பேரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வராங்கன்னு ஒரு சந்தேகம் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி மாநிலங்களுக்கு இப்போ தமிழகத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பல பேர் பத்திரிக்கையாளர் கேட்குறீங்க, இன்றைய அரசு அவங்க தேர்தல் காலத்தில் பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. சொல்லி முடிச்சிடறேன், பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பல இது அன்றைக்கி செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1,20,22,000 கோடி இருக்குது. இந்த சமயத்தில் இது போன்ற நிதிகள் பெறக்கூடிய இதையும் அவங்க ஒன்றிய அரசு இதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அப்போ எதையுமே நம்ம செய்ய முடியாது. நீங்கள் சொல்கிற அதனால நம்ம எதிர்க்கிறோம். நம்ம